S&R Blossom Festival. இது ரொம்ப அழகான ஒரு செப்டம்பர் மாதத்தில் 3 வாரம் கண்டினியூஸாக இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும். செப்டம்பர் 2ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி மட்டும் நடைபெறும். அந்த 3 வாரமும் அழகான இந்த ஃபெஸ்டிவலுக்கு எல்லா இடத்துலேருந்தும் மக்கள் அழகாக வந்து பார்த்து ரசித்து அங்கே இருக்கிற அந்த ஃபுட் கோர்ட்டில் எல்லாம் சாப்பிட்டுட்டு இயற்கை காட்சிகளை கண்டு அவ்வளவு மகிழ்ச்சி அடையலாம். நாங்களும் போயிருந்தோம். காலையில் எந்திரிச்சு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டோம். பார்க்கிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லி அழகாக கொஞ்சம் பிரெட் டோஸ்ட்டு ஜாமோட கொஞ்சம் அதை வந்து சமோசா மாதிரி எடுத்துகிட்டு போனோம். ஃப்ளாஸ்கில் காஃபியும் கொண்டு போனோம். இது எங்கள் வீட்டிலேருந்து 30 நிமிஷம்தான் ட்ரைவு இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல். அப்படி போகும்பொழுது அந்த என்ட்ரு ஆகும்பொழுதே பார்க்கிங்க்கு அழகாக அவங்க வந்து லொக்கேட் பண்ணுறாங்க பிளேசஸை. அது இறங்கின உடனே அந்த நேச்சுரலாக இருக்கிற ஃப்ரெஷ் ஏர் வந்து ரொம்ப அப்படி ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இங்கே நிறையா வந்து டிராக்டர் ரைட்ஸ் இருக்குது, அனிமல் ஃபார்ம் இருக்குது, ஃபெர்ரி வீல், இது எல்லாமே இருக்குது. குழந்தைகளுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய இடமா இருந்தது. அது மட்டும் இல்லை, ஃபுட் வேனு எல்லா விதமான ஃபுட் ஐட்டமும் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ்லேருந்து அப்புறம் வந்து இந்த பொட்டேட்டோவோட அந்த ஸ்ப்ரிங் இந்த சிப்ஸ் ஆட்டை, நிறைய ஃப்ரூட் ஜூஸில் வந்து அப்படி நேச்சுரலி வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வேண்டியது ஸ்வீட்ஸு, அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு வந்து விளையாடுறதுக்கு பலூன் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பபுள்ஸ் விடுற மாதிரியெல்லாம் இருந்தது. ஃப்ரெஷ்ஷு ஃப்ரூட்ஸ் விற்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் ஸ்ட்ராபெரி, அப்புறம் ஆரஞ்சு ஃப்ரூட்டு, வாட்டர்மெலன்லாம் அங்கேருந்தே நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கேருந்து சிப்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். நாங்கள் கொண்டு போன ப்ரெட்டுக்கு வேலையே இல்லை, நாங்கள் அதை கார்லேயே வச்சுட்டோம். ஏன்னா இங்கேயே சுட சுட அருமையாக எல்லாமே கிடச்சிது. ஒவ்வொரு இடமும் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி பூக்கள் அப்படியே கண்ணை கவரில் அப்படி பிங்க்கில் அவ்வளோ அழகாக இருந்தது. புதுசாக கல்யாணம் ஆகி கணவன் மனைவி அவங்கெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகான இடமா இருந்தது. நிறைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்குனே வராங்க. அதுக்கப்புறம் இந்த பியானோ வாசிக்கிற மாதிரி அது அமைப்போடு சேர்ந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துட்டோம். ஸோ குழந்தை ஓடி அப்படியே என்ஜாய் பண்ண ஒவ்வொரு அந்த பூவோட மலர்கள் அந்த ப்ளோசம் பார்க்கும் பொழுது என்னென்னா அப்படி கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணினோம். சூப்பர். இந்த மாதிரி நீங்கள் இந்த டயத்தில் செப்டம்பர் மாதம் இது வந்து ஓப்பனாக இருக்கும். அந்த டயத்தில் நீங்கள் போய் பார்க்கணுன்னா அந்த 3 வாரம் ஓப்பனாக இருக்கக்கூடிய இந்த S&R Blossom ஃபெஸ்டிவலுக்கு கண்டிப்பாக போய் பார்த்து அதனுடைய இயற்கை காட்சிகளை கண்டு மகிழலாம். கட்டாயம் சான்ஸ் கிடச்சா போய் பாருங்கள்.